வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம பியாண்ட் த பவுண்டரி எபிசோட் 4 பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ பார்த்ததும் மீராய்க்கு செம்ம ஷாக்கு. எப்படி நான் இருக்க இடத்த கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்க அந்த ஆலோக்குள்ளே பார்க்க போது நீ தெரிஞ்ச அதுக்கப்புறம் டக்கு நான் ஜம்ப் பண்ணி இந்த இடத்துக்குள்ளே வந்துட்டேன். நம்ம உடனடியே இந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஆகணும்னு மீராய் தூக்கி ஓட ஆரம்பிக்க பின்னாடியே விடாமல் சாக்குரா ஃபாலோ பண்ணி ஷூட் பண்ணிகிட்டு இருக்கா. உடனே இவளோட ஸ்வாடை யூஸ் பண்ணி அந்த புல்லட்டை பிளாக் பண்ண போது மேலே இருக்க சீலிங் உடஞ்சி அந்த கேப்பில் இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் மிட்சுக்கி அவளோட அண்ணனான ஹீரோமிக்கு கால் பண்ணுறா. அகிட்டோ கிட்ட சில முக்கியமான விஷயங்களை பற்றி நான் சொல்லிட்டேன், அதனால அவன் மீராயை தேடி போயிருக்கான், நீ தான் அவனுக்கு உதவி செய்யணும்னு. என்னை கேட்காம இந்த விஷயத்தை நீ அவங்ககிட்ட ஷேர் பண்ணது ரொம்பவே தப்பு. ஆல்சோ என்கிட்ட நீ உதவி கேட்டால் மட்டும்தான் இந்த விஷயத்த நான் செய்வேன்னு சொல்ல, ஓ நீச்சான் ப்ளீஸ் செஞ்சு கொடுங்கன்னு கேட்குறா. அதுக்கப்புறம் இந்த பயபுலையும் சந்தோஷமாக கிளம்பிட்டான். அடுத்த ஆளுக்குள்ளே இருக்க நம்ம மீரா அண்ட் அகிட்டோ ரெண்டு பேரும் எஸ்கலேட்டரில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் நம்ம மீராயோட மனசு எப்படி இருக்கோ அதைப்படி தான் இந்த இடத்த ஆலோ உருவாக்கி இருக்கு. என்னோட மனசு இப்படியா இருக்குன்னு மீராய் ஆச்சரியமாக பார்க்குறா. அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம அடுத்து எங்கே போகிறோன்னு கேட்க, எனக்கு எப்படி அந்த விஷயம் தெரியும்? உன்னோட மனசை பற்றி உனக்கு தானே தெரியும். சொல்லப்போனால் அடுத்து நம்ம எங்கே போகிறோம் நீ தான் என்கிட்ட சொல்லணும். அது இருக்கட்டும், அந்த ஆளை கூட நீ சண்டை போடுறதுக்காக வந்தியே, உங்ககிட்ட எந்த விதமான பிளானுமே இல்லையா? இந்த மாதிரி அதுக்குள்ளே வந்து வசமாக மாட்டிக்கிட்டேன்னு கேட்க, இவ திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. சொல்லப்போனால் அது கூட சண்டை போடுறதுக்கு இவகிட்ட எந்த விதமான பிளானுமே இல்லாமல் தான் வந்திருக்கா. பேசிக்கிட்டே இருக்க போது சாக்கரா வந்து கரெக்டாக அவளோட கன்னை யூஸ் பண்ணி இவங்க ரெண்டு பேரையும் போட்டுன்னு போடுறதுல பார்க்க இவங்க அதுலேருந்து தப்பிச்சு எஸ்கேப் ஆகி ஓடிக்கிட்டே இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆகி போயிட்டே இருக்கிறத பார்த்ததும் இவங்களுக்கு முன்னாடி ஷூட் பண்ணி அங்கே இருக்கிற வழியாவை உடச்சி விட்டுட்டா. எதுக்காக இந்த பொண்ணு ஒன்று அட்டாக் பண்ணுறான்னு கேட்க அந்த விஷயத்த மீராய் சொல்ல மறுக்கிறா. எதுவுமே என்கிட்ட ஷேர் பண்ண மாட்டேறா. அப்புறம் எப்படி தான் என்னால் உனக்கு உதவி செய்ய முடியும்னு கேட்க, உங்களுக்கு உதவி செய்யுங்க நான் கேட்கவே இல்லை, சொல்ல போனால் நீங்கள் தான் வந்து எனக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. எது நான் உன்னை டார்ச்சர் பண்ணுறேன்னா உன்னை பற்றி எதுவுமே புரிஞ்சிக்கலன்னு சொல்கிறேன். ஆனால் நிஜத்தில் என்னை பற்றி தான் நீ ஒன்றும் புரிஞ்சிக்கல. அவங்க எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன், ஆனால் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே யாரும் கிடையாது. நீ எப்பயுமே உன்னை பற்றி மட்டும்தான் நினச்சிட்டு இருக்க, ஃபஸ்ட்டு மற்றவங்கள பற்றி நினச்சிப்பான்னு சொல்ல இப்போ அந்த எஸ்கலேட்டர் நின்று அப்படியே ஃப்ளாட்டாக மாறிடுச்சு. டக்குன்னு பக்கத்தில் இருக்க எஸ்கலேட்டரில் ரெண்டு பேரும் ஜம்ப் பண்ணிட்டாங்க. ஷூ போட்டு இதுக்கு மேலே நம்மளால் நடக்க முடியாதுன்னு இப்போ வெறுங்காலுமே அங்கே இருக்கிற ஒரு ரூமை நோக்கி ஓடிட்டாங்க. அந்த ரூம்குள்ளே போனால் ஒன்று எக்கச்சக்கமான பாதை இருக்குது. இவங்க ஒரு ரூட்டில் போயிட்டாங்க. இவங்க எங்கே போனாங்கன்னு தெரியாமல் சாக்கரா இவங்களை தேடி தப்பான ஒரு ரூட்டுக்கு போயிட்டா. சாக்கரா யாருன்னு விஷயத்த மீரா இப்போ தான் சொல்கிறான். நான் கொலை பண்ண ஈயோட தங்கச்சி அந்த விஷயத்துக்காக என்ன பழிவாங்க வந்திருக்கா. மீரா அண்ட் அகிட்டோ ரெண்டு பேருமே ட்ரெயின்குள்ளே இருக்காங்க. அங்கே ஈயோட உருவத்தை பார்த்து அதை ஃபாலோ பண்ணி நம்ம மீராய் போயிட்டே இருக்க. டக்குன்னு அந்த உருவம் ரொம்பவே பெருசாக மாறி இப்போ மீராயை அவள் கேப்சர் பண்ணிட்டா. அகிட்டோ ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ண போது சாக்கரா அந்த இடத்துக்கு வந்து அவள் கன்று மூலியமாக நம்ம ஹீரோவை பிளாக் பண்ணிட்டா. ஈயோட உருவத்தை பார்த்ததும் மீராயால் இதுக்கு மேலே அட்டாக் பண்ண முடியல. அவள் பண்ண தப்பு எல்லாமே கண்ணு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. அவன் நம்ம மீராயோட கழுத்தை நெரிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அவளை போட்டு தள்ள ட்ரை பண்ணிட்டு இருக்க. வேறு வழி இல்லாமல் நம்ம ஹீரோ மீராயோட மோதிரத்தை தூக்கி போடுறான். அந்த மோதிரத்தை பார்த்ததும் நெஜ யூ இறந்து போயிட்டான்னு விஷயத்த நம்ம மீரா ஏற்றுக்கிறா. இங்கே இருக்கிறது யூ கிடையாது, ஆலோன்னு அவளோட பிளட் பவரை யூஸ் பண்ணி அந்த கை மொத்தத்தையுமே உருக்கிட்டா. அடிப்பட்ட ஆலோ அதோட உண்மையான உருவத்துக்கு மாற டக்குன்னு இவரோட வெப்பனை பயன்படுத்தி அதோட கோரில் அட்டாக் பண்ணி இவரோட ரத்தத்தை பர்ஸ்ட் பண்ணிட்டான். அது மூலயமா அந்த ஆலோவோட கதையை முடிச்சிட்டான். மாட்டிக்கிட்டு இந்த ட்ராப்லேருந்து எஸ்கேப் ஆகி இவங்க 3 பேரும் வெளில வந்துட்டாங்க. மீராய் உடனடியாக நம்ம ஹீரோவை பின்னாடி போக சொல்கிறா. காரணம் பர்ஸ்ட் ஆன அவளோட ரத்தம் எல்லாமே மரம் மாதிரி கீழே வந்துட்டு இருக்கு. தரையில் பட்டதும் அது எல்லாமே ஆசிட் மாதிரி பட்டு எல்லாத்தையும் உருக்கிட்டு இருக்கு. நீ காப்பாற்ற நினச்ச பொண்ணோட சக்தியை பாரு, இவ யார் கூட இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அழிவு மட்டும்தான் மிச்சம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டா. என்னோட உண்மையான சக்தியை நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்பயும் உங்களோட கண்ணுக்கு நான் ஒரு சாதாரணமான பொண்ணாக தெரிகிறேனான்னு கேட்க, அதில் சந்தேகமே இல்லை, கண்ணாடி போட்ட ரொம்பவே க்யூட்டான பொண்ணாக தான் நீ இருக்க. அப்படியே வீட்டுக்கு கிளம்ப போது பின்னாடியிலேருந்து அந்த ஆளை நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணி அவனோட நெஞ்சை கிழிச்சு அது மூலயமா அவனோட உடம்பை இப்போ பொசஸ் பண்ணிடுச்சு. யூஇக்கு நடந்த விஷயம் நம்ம மீராயோட கண்ணு முன்னாடி திருப்பி அகிட்டோக்கு நடந்துட்டு இருக்கு. ஆனால் அகிட்டோவால் இப்போதைக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியுது. இது ரொம்பவே வீக்காக இருக்கனால என்னை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்குள்ளே என்னை அட்டாக் பண்ணி இதை கொலை பண்ணுன்னு சொல்கிறா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது என்னை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் பிரிக்க சான்ஸே இல்லை. என்னோட உயிரை பற்றி நீ உனக்கு கவலைப்பட வேணாம். நான் ஒரு இம்மோர்ட்டல்னு உனக்கு நல்லாவே தெரியும். நான் உயிரோடு தான் இருப்பேன். ஸோ நீ தைரியமாக அட்டாக் பண்ணுன்னு சொல்ல மீராய் அவளோட ஸ்வாடை பயன்படுத்தி இவனோட நெஞ்சிலே குத்திட்டா. இது போதாது, உன்னோட பவரை ரிலீஸ் பண்ணுன்னு சொல்ல அதே மாதிரி அவள் பிளட்டை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா ஆலோவால் அந்த வலியை தாங்கிக்க முடியாமல் இப்போ வெளில வந்துடுச்சு. வெளியில் வந்த ஆளை நம்ம மீராயை அட்டாக் பண்ண பார்க்க இவளோட ஸ்வாடை யூஸ் பண்ணி அந்த அட்டாக் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிட்டோம். ஆல்சோ அது ரொம்பவே வீக்காக இருக்கனால பெருசாக ஒன்றும் எஃபெக்டிவாகவும் அதால் சண்டை போட முடியல. அசால்ட்டாக இப்போ அதை 2 துண்டாக பொழந்து அதை கோரை அட்டாக் பண்ணி அதோட கதையை முடிச்சிட்டா. இந்த தடவை எந்த விதமான உயிர் சேதாரமும் இல்லை. பிரச்சனை முடிஞ்சு அந்த இடத்த விட்டு கிளம்ப போது நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கரெக்டாக வந்துட்டாங்க. அகிட்ட மேலே ஹீரோமி ரொம்ப கோவத்தில் இருக்கா. இங்கே வந்தால் இப்படி நடக்கும்னு தெரிஞ்சு கூட இதை செஞ்சிருக்க. இந்த தடவை உன்னோட உயிரை காப்பாற்ற முடியுமான்னு எனக்கு தெரியல. பரவாயில்ல, என்ன நடந்தாலும் இந்த தடவை நான் ஏற்றுக்க தயாராக தான் இருக்கேன்னு நம்ம ஹீரோ மயங்கினதுக்கு அப்புறமா அவனை சுற்றி ஒரு பேரியரை கிரியேட் பண்ணுறாங்க.
என்ன நடக்குதுன்னு புரியாமல் மீராய் முடிச்சிட்டு இருக்க இவங்க 3 பேரும் அவனை எதிர்த்து சண்டை போட இப்போ தயாராகிட்டாங்க. மயக்கத்தில் இருக்க நம்ம ஹீரோ கண் முழிக்கிறான். பட் அவன் ஒன்றும் நார்மலாக இல்லை, அவனோட உருவமே டோட்டலாக மாறி இருக்கு. நம்ம ஹீரோ பாதி மனுஷன் பாதி ஆஃப் ஷேட். எப்போல்லாம் அந்த மனுஷனோட கண்ட்ரோலை அவன் லூஸ் பண்ணுறானோ அப்போ அவனுக்குள்ளே இருக்க ஷேடோட சக்தி வெளியில் வரும். ஷேடோட பவர் அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. பேரியரை பார்த்ததும் செம்ம டென்ஷன் ஆகி அவனோட ஃபயர் பவரை யூஸ் பண்ணி அந்த பேரியரை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ உருக்க ஆரம்பிச்சிட்டான். ஹீரோமே அவனோட பவரை யூஸ் பண்ணி இந்த பேரியரை உருவாக்கியிருக்கான். இந்த பேரியரை உடைய போது அயாக்கா அவங்களோட பவரை யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இவனோட பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இவங்களால இதை ஃபிக்ஸ் பண்ண முடியாமல் போயிடலாம். ஹீரோமி ஜஸ்ட்டு நம்ம ஹீரோவை அந்த இடத்துல கேப்சர் பண்ணி வைக்க மட்டும் ட்ரை பண்ணல. அந்த பேரியருக்குள்ளே இருக்க எல்லாத்தையுமே எரேஸ் பண்ண பார்க்குறான். அது மூலிமா நம்ம ஹீரோட ப்ரெசன்ஸையும் எரேஸ் பண்ணலான்னு சிம்பிளாக சொல்லணும்னா அவனை போட்டு தள்ள ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். முன்னாடிக்கு கம்பேர் பண்ண போது நம்ம ஹீரோட பவர் இப்போ பல மடங்கு அதிகமாக இருக்குது. இவங்களால நினச்ச அளவுக்கு சரியாக கட்டுப்படுத்த முடியல. ஆல்ரெடி நம்ம ஹீரோமியோட முதுகில் ஒரு பயங்கரமான காயம் இருக்கிற விஷயத்த கூட நம்ம மீராய் பார்க்குறா. நம்ம ஹீரோ கூட சண்டை போடப்போ தான் அந்த மாதிரி பலமான காயம் அவனுக்கு ஏற்பட்டிருக்கு. இவங்க எவ்வளோ சீக்கிரமாக அந்த பேரியரை ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதோட வேகமாக அவன் அதை தொடர்ந்து எரேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். சில அட்டாக் இவங்களை நோக்கி வந்துட்டுருக்கு. அந்த அட்டாக்கை தான் டீச்சர் பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு அட்டாக் வெளியில் வந்து விழுந்து அந்த இடத்துல ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷனே ஏற்படுது. அப்போ தான் நம்ம ஹீரோட உண்மையான பவரை பற்றி மீராய் புரிஞ்சுக்கிறா. எப்படியே போனால் சுத்தமாக வேலைக்கு ஆகாதுன்னு நம்ம ஹீரோ நிற்கிற தரையை டீச்சர் உடைச்சிட்டாங்க. இப்போ பேரியரில் ஒரு சின்ன கேப்பை யூஸ் பண்ணி ஹீரோமையும் அவன் ஸ்காஃப் மூலியமாக நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறான். ஆனால் அதையும் அவன் பிளாக் பண்ணிட்டான். இவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்க ஒட்டுமொத்த பேரியரையும் சுக்குநூறாக உடைச்சி கடைசி அவனோட அட்டாக் எல்லாமே ஊரை நோக்கி போயிட்டு இருக்க போது இசுமி அந்த இடத்துல ஒரு பெரிய பேரியரை பயன்படுத்தி அதை பிளாக் பண்ணிட்டாங்க. மீராய் அவளோட பிளட்டை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோட அட்டாக்கை பிளாக் பண்ணிட்டா. திரும்பி பார்த்தா இவங்க 3 பேருக்கும் பயங்கரமாக அடிபட்டிருக்கு. அகிட்டோவை பற்றி இப்போ தான் மீராய்க்கு புரியுது. இது தெரியாமல் அவனை பற்றி கண்ணா பின்னாடி இவன் பேசி வச்சிருக்கா. எல்லாருமே உங்களை மான்ஸ்டர் மாதிரி பார்க்குற உணர்வு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் எப்படிப்பட்ட கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு புரியாதுன்னு அவள் திருப்பி சொல்லியிருக்கா. ஆனால் அந்த உணர்வு நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிருக்கு. அதனால தான் அவன் மீராய்க்கு உதவி செய்ய பார்த்துருக்கான். நீங்கள் என்னை காப்பாற்றிட்டீங்க, இப்போ நான் உங்களை காப்பாற்றும் நம்ம ஹீரோ நோக்கி ஓடி வந்துட்டுருக்க. சில பவரை பயன்படுத்தி அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறான். ஆனால் இவளோட பிளட்டை யூஸ் பண்ணி பிளாக் பண்ணி நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சி அவனை ரிலாக்ஸ் பண்ணி திருப்பி நார்மலான நிலைமைக்கு அவனை கொண்டு வரா. அவனுக்குள்ளே இருக்க ஷேடு அதிகமான பவரை பயன்படுத்தினால அது மயக்கமாகி நம்ம ஹீரோ இப்போ திரும்பி கண்மொழிக்கிறான். அப்போ தான் இங்கே எவ்வளோ பெரிய அழிவை உண்டாக்கியிருக்கான்னு அவனுக்கு புரியுது. நம்ம ஹீரோ மீராயை பார்த்து சாரி கேட்க, மன்னிப்பு கேட்க வேண்டியது நீங்கள் இல்லை, நான் தான் உங்களை புரிஞ்சிக்காமல் விட்டேன்னு அவள் சாரி கேட்குறா. அசோசியேஷனை சேர்ந்த ஃபுஜிமா அந்த இடத்துக்கு வராரு. உண்மையிலே அசோசியேஷன் இந்த ஆளோவை பார்த்து பயப்பில் இந்த பையனை பார்த்து தான் பயந்துருக்காங்கன்னு அவருக்கு இப்போ தான் புரியுது. இசுமி இவரை பார்த்து முறைக்க இவங்க கூட சண்டை போடுறதுலாம் இந்த இடத்துல சுத்தமாக செட் ஆகாதுன்னு சைலண்ட்டாக அங்கேருந்து கிளம்பிட்டான். அடுத்த நாள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வர நம்ம மீராய் செமையாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நடந்த பேட்டில் அவங்களோட ரத்தத்தை எக்கச்சக்கமாக பயன்படுத்தினால அவங்களோட பவர் இப்போ ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ அயன் சத்தை ஏற்றுறதுக்காக இந்த மாதிரி உணவெல்லாம் அவங்க சாப்பிட்டு தான் ஆகணும். ஆல்சோ இந்த ஆலோ ஷேடை தோக்கடிச்சனால கிடைச்ச ஸ்டோனோட விலை எவ்வளோன்னு பார்த்தா வெறும் 200 ரூபாய்க்கு தான் போகுதான். கஷ்டப்பட்டு சண்டை போட்டு தோக்கடிச்ச பவர்ஃபுல்லான எனிமிக்கு வெறும் 200 ரூபா மட்டும்தான் கிடைக்குதான்னு அதுவும் ஒரு பக்கம் இவங்களுக்கு டென்ஷனு. என்னோட சக்தியை பற்றி நீ தெரிஞ்சுக்கிட்ட, இப்பயும் உன்னோட கண்ணுக்கு நான் ஒரு நார்மலான பர்சனாக தெரிகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்ணாடி மேல் காதல் கொண்ட ஒரு குட்டி பைத்தியம், மற்றபடி நார்மலாக தான் இருக்கிறீங்க. அடுத்து ஆலோ ஷேடை தோக்கடிச்சது மூலிமா கிடைச்ச உண்மையான ஸ்டோனை இசுமி ஆட்டையை போட்டு அவங்களோட தாத்தா கிட்ட கொண்டு வராங்க. அதை செக் பண்ணி பார்த்து இதுக்கப்புறமா அன்டர் அசோசியேஷன் நம்ம சொல்ல தான் கேட்கணுன்னு அவர் சொல்ல அப்படி எபிசோட முடிவுக்கு வருது. ஓகே மக்கள்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.